கிருஷ்ணகிரி அருகே நாத்தனார் மகனுடன் கள்ள தொடர்பு வைத்திருந்த பெண் கழுத்தை அறுத்து படுகொலை செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்னமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த பழனி சத்யா தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் பழனியின் அக்கா மகன் மாரியப்பன் என்பவர் இவர்களுடைய வீட்டில் தங்கி அந்த பகுதியில் உள்ள ஒரு பேக்கரியில் வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது சத்யாவுக்கும் மாரியப்பனுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இதை அறிந்த பழனி மற்றும் அவருடைய மகன்கள் சத்யாவை கண்டித்துள்ளனர். இந்நிலையில் நேற்று சத்யா மட்டும் வீட்டில் இருந்த நேரத்தில் மாரியப்பன் அங்கு வந்துள்ளார். இதை பார்த்த பழனி மனைவி சத்யாவை கழுத்தை அறுத்து கொன்றதுடன் மாரியப்பனையும் வெட்டிவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த போலீசார் படுகாயமடைந்த மாரியப்பனை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். மேலும் இந்த கொலை குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் நடத்தையில் சந்தேகப்பட்டு கணவன் தாக்கியதில் காயமடைந்த மனைவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். திருப்பூர் துளசிராவ் வீதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி சத்யா தம்பதிக்கு 2 மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். பின்னலாடை நிறுவனத்தில் பணியாற்றும் சத்யாவின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் தகராறு ஏற்பட்ட போது ராமமூர்த்தி கத்தியால் குத்தியதில் சத்யா பலத்த காயமடைந்தார். ராமமூர்த்தி காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சத்யா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து ராமமூர்த்தியை கைது செய்த போலீசார் அவர் மீது பதிவு செய்திருந்த கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.